மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 87. மருத்துவமனையில் அறையின் வெளியில் வராண்டாவில் இருக்கும் சேரில் அமர்ந்து சுவற்றில் சாய்ந்தவாறு கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் நித்யா. அவள் மனம் முழுவதும் வேதனை படர்ந்திருந்தது. அவள் கைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தாள். வேணுதான் அழைத்திருந்தான். அழைப்பை ஏற்றாள். அம்மா, அஸ்விதாவின் குரல் கேட்டு நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்தவள், பாப்பா என்ன பண்றீங்க, இன்னும் தூங்கலையா என்று கேட்டாள். இப்போதாம்மா தூங்க போறேன், அதுதான் உங்களுக்கு குட் நைட் சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். அப்படியா? பாப்பா என்ன சாப்பிட்டீங்க? பிரியா சித்தி சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க, அதுதான் சாப்பிட்டேன். யார் ஊட்டி விட்டா? நவநீதன் சித்தப்பா. அண்ணன் என்ன பண்ணான்? அவனே தான் சாப்பிட்டான். எங்க அவன்? இதோ இங்கே தான் பக்கத்தில் இருக்கான். அவன்கிட்ட ஃபோனை கொடு. அம்மா, நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க? திகைத்தாள் நித்யா. இன்னைக்கு வர முடியாது பாப்பா. ஏன்? அது பெரியம்மா கூட இருக்கணும் இல்லை? ஏன் பெரியம்மா அங்கேயே இருக்கணும்? அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே. அன்னைக்கு பெரியப்பாவுக்கு கூட உடம்பு சரியில்லை தானே, ஆனால் ராத்திரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, அந்த மாதிரி பெரியம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க, அங்கே எல்லாம் இருக்க வேண்டாம். மெல்லியதாக புன்னகைத்தாள் நித்யா. பாப்பா, அன்னைக்கு பெரியப்பாவை நம்ம ஊர்லேயே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம், அதனால் நைட்டு வந்துட்டோம். இப்போது இது வேற ஊர் இல்லை, அதனால் நைட்டு வர முடியாது. அப்படியா? யோசனையில் ஆழ்ந்தாள் அஸ்விதா. நீ அண்ணா கிட்ட ஃபோனை கொடு. அவள் ஆதியிடம் தந்து விட்டாள். ஆதிக்கண்ணா, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஆச்சுமா. பெரியம்மா எப்படி இருக்காங்க? பெரிய மனிதனாக கேட்டான். நல்லா இருக்காங்க. அம்மா, பெரியம்மாவுக்கு சரியாகி வீட்டுக்கு வர 3 or 4 days ஆகும் அப்படின்னு நந்து சித்தப்பா சொன்னார். அப்படியா? ஆமாம். அப்போது நீங்கள் பெரியம்மா கூடவே இருந்து பார்த்துக்கோங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். நான் பிரியா சித்திக்கிட்ட குட் பாயாக இருக்கேன். ஒரு நொடி திகைத்தாள் நித்யா. அவள் பதில் அளிக்காததால் அம்மா என்று மீண்டும் அழைத்தான் ஆதி. என் செல்லம் எப்பவுமே குட் பாய் தான் என்று சொல்லி முத்தம் வைத்தாள் அவள். இருவரும் குட் நைட் சொல்ல, சரி அப்பா கிட்ட ஃபோனை கொடுங்க என்றாள். சொல்லுமா, அண்ணி எப்படி இருக்காங்க? என்று மட்டும் கூறினாள். இருவரும் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தனர். பசங்களை பார்த்துக்கோங்க. சரிம்மா. நான் மாமா கிட்ட இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? உங்ககிட்ட கேட்காம சொல்லிட்டேன். என்ன பேசுகிற நித்தி? நான் அதையெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறவனா? எனக்கு தெரியும், அதனால தான் நானே மாமா கிட்ட என் முடிவை சொல்லிட்டேன். ஆனாலும் உங்ககிட்ட அதை கேட்கணும்னு தோணுச்சு. அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, நீ அண்ணி கூடவே இருந்து பார்த்துக்கோ, நான் இங்கே முன்ன பின்ன சமாளிச்சுக்கிறேன். கிரிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லைம்மா, அவன் எப்படி இதை எடுத்துக்குவான்னு தெரியலையே. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவன் என்ன ஆதி அஸ்வி மாதிரி சின்ன குழந்தையா? அவனும் வளர்ந்துட்டான், அவனுக்கும் எல்லாம் தெரியணும். அவன் ரொம்ப வருத்தப்படுவாம்மா. அவனை சமாதானப்படுத்துங்க. அதுக்காக அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தப்பு. இப்போ அவன் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்கான், சொன்னால் புரிஞ்சுக்குவான். சரிம்மா, சொல்லிடுறேன். அப்புறம் நந்து உன்கிட்ட பேசணும்னு சொன்னாம்மா, உன்னை ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ண சொன்னான். சரிங்க, நான் பேசிக்கிறேன். அப்போ நான் வச்சிடவா? அழைப்பை துண்டித்து விட்டு நந்துவை அழைத்தாள். அண்ணி, சத்யா அண்ணி எப்படி இருக்காங்க? ரொம்ப அழுதாங்களா? ஒரு நொடி என்ன சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தாள் நித்யா. அண்ணி, என்ன ஆச்சு? ரொம்ப அழுதாங்களா? ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை கொழுந்தனாரே. திகைத்தான் நந்து. என்ன நீ சொல்றீங்க? அக்காவுக்கும் மாமாவுக்கும் நடுவில் ஏதோ ஓடுது, அது என்னன்னு எனக்கு தெரியல. புரியல அண்ணி. சிறிது நேரம் முன்பு நிகழ்ந்ததை கூறினாள் நித்யா. சத்யா எனக்காகவா என்று கேட்டதும் முரளி ஆமாம் என்று தலையசைத்ததும் அவனுக்கு முதுகை காட்டி திரும்பி படுத்து கொண்டாள் சத்யா. அதன் பிறகு அவனிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. விஷயம் தெரிந்தால் அவள் பெரியதாக அழுவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நித்யாவிற்கு அது அதிர்ச்சியே. ஏன் இப்படி இருக்கிறாள் என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். சத்யா, முரளி அழைக்க அவளிடம் எந்த பதிலும் இல்லை. சத்யா, ஒரு நிமிஷம் இங்க பாரு. அவளோ திரும்பவே இல்லை. மெதுவாக அவள் அருகில் அமர்ந்து அவள் தோளை தொட்டு திருப்ப முயற்சித்தான். சத்யா பிடிவாதமாக அப்படியே படுத்திருக்க நித்யா வெளியில் செல்ல முனைந்தாள். அவளை கை காட்டி தடுத்தான். நித்யா, ராத்திரி வேணுவை கிளம்பி வர சொல்லியிருக்கேன், அவள் வந்ததும் நீ கிளம்பி வீட்டுக்கு போ. என்னம்மா பேசுறீங்க? அப்போ அக்கா கூட இங்கே யார் இருப்பா? நான் பார்த்துக்கிறேன். இருவரையும் ஒரு முறை பார்த்தவள், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கேயே இருக்கேன், அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். உனக்கு ஸ்கூல் இருக்கேம்மா. அதனால என்னம்மாம்மா, லீவ் போட்டுக்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை.
நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அவனுக்கும் அது சரி என்றே பட்டது. இப்போது சத்யா தன்னிடம் கோபித்துக் கொண்டு இருக்கும் நிலையில் அவனால் அவளை சமாதானம் செய்ய முடியாது. வாயை திறந்து ஏதேனும் பேசிவிட்டால் கூட பரவாயில்லை. இப்படி அழுத்தமாக மனதிலேயே வைத்துக்கொண்டு கோபத்தை காட்டுபவளிடம் என்ன செய்ய முடியும்? வீட்டில் இருந்தாலாவது எப்படியாவது சமாதானப்படுத்த முயற்சி செய்யலாம். இங்கே மருத்துவமனையில் என்ன செய்ய முடியும்? ஆபரேஷன் நல்ல விதமாக முடியட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்தவன், சரிம்மா, அவளை பார்த்துக்கோ, நான் அப்போ வேணுக்கிட்ட சொல்லிடுறேன், நீயும் ஒரு வார்த்தை சொல்லிடு என்றான். சரி மாமா, நான் போய் உங்க 2 பேருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு முரளி சென்று விட்டான். அதன் பிறகு சத்யாவின் அருகில் அமர்ந்தவள் அக்கா என்று அழைத்தாள். என்ன என்றாள். மாமா மேல என்ன கோபம்? ஏன் இப்படி பண்றீங்க? ஏற்கனவே உங்களுக்கு ஆபரேஷன்னு சொன்னதுலேருந்து அவர் முகமே சரியில்லை. இப்போ நீங்களும் இப்படி பண்ணா எப்படி? நான் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது என்ன புதுசா? அக்கா, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? முதல்ல இந்த பக்கம் திரும்புங்க, என்ன பாருங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க மனசுல கஷ்டம் இருந்தா அழுதுருங்க. இல்லடி, எனக்கு அழுக வரல, கோபம்தான் வருது. ஏன்கா, அப்படி என்ன கோபம்? விஷயம் முன்னாடியே தெரிஞ்சும் மாமா உங்ககிட்ட சொல்லலைன்னா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இத்தனை வருஷம் உங்களால சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா? அதுக்காகத்தான் சொல்லியிருக்க மாட்டாரு. விரக்தியாக புன்னகைத்தாள் சத்யா. எழுந்து சுவற்றில் சாய்ந்தவாறு அமர்ந்து கொண்டாள். நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு கூறினாள், நித்யா, மனசு ரொம்ப வலிக்குதுடி. கண்களை இறுக மூடிக்கொண்டாள். நான் எப்பவோ செத்து போயிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அக்கா, அதட்டினாள் நித்யா. என்ன பேசுறீங்க நீங்க? இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். கண்களை திறந்து நித்யாவை பார்த்த அவளின் விழிகளில் தெரிந்த வலியை கண்டு வேதனை கொண்டாள் நித்யா. அப்போது முரளி அவர்களுக்கான உணவை வாங்கி கொண்டு வர நித்யாவிடம் ஒன்றை தந்துவிட்டு சத்யாவிடம் ஒன்றை நீட்டினான். அவளோ வாங்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அக்கா, முதல்ல வாங்கி சாப்பிடுங்க, டேப்லெட் எல்லாம் போடணும். எனக்கு வேண்டாம். ரொம்ப பண்றீங்கக்கா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உடம்பு சரியாகி சீக்கிரம் வர வேண்டாமா? என்னால என்னடி பிரயோஜனம் இருக்கு? எல்லாருடைய வாழ்க்கையை கெடுத்ததுதான் மிச்சம். யாரோட வாழ்க்கையை அப்படியே நீங்க கெடுத்துட்டீங்க? கோபமாக கேட்டாள் நித்யா. அவள் முரளியை ஒரு பார்வை பார்த்து விட்டு திரும்பிக் கொண்டாள். அதனை பார்த்தவள், அக்கா, உங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு தேவையும் இல்லை. அதை நீங்க 2 பேரும் பேசி சரி பண்ணிக்கோங்க. ஆனா உங்களை நம்பி நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணுனா எங்க யாராலையும் தாங்க முடியாது. எங்க எல்லாரையும் விடுங்க. கிரியை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவன் என்ன பண்ணுவான்? உங்க கோபத்தை எல்லாம் மாமாவோட வச்சுக்கங்க என்றவள் உணவை முரளியின் கையில் இருந்து வாங்கி சத்யாவின் கையில் திணித்தாள். முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா தெம்பா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. உங்க 2 பேர் பிரச்சனையில எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு எழுந்து சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து உணவை சாப்பிடத் தொடங்கினாள். சத்யாவும் எதுவும் பேசாமல் உணவை சாப்பிட்டாள். முரளி அவளை பார்த்தவாறே அமர்ந்திருந்தான். நீங்க சாப்பிடலையா மாமா? இதோ போறேன், முதல்ல போய் சாப்பிடுங்க என்று அவனை மிரட்டி அனுப்பி வைத்தாள். பிறகு இருவரும் உணவை முடித்ததும் சத்யாவிற்கு தர வேண்டிய மாத்திரைகளை தந்தாள் நித்யா. வலி இப்போ எப்படி இருக்குக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. மாத்திரை சாப்பிட்டு முதல்ல ரெஸ்ட் எடுங்க. அவ்வளவுதான் அவளிடம் இருந்து வந்த பதில். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மீண்டும் சுவற்றை பார்த்தவாறு படுத்து கொண்டாள். டியூப்லைட்டை அணைத்து விட்டு சிறிய விளக்கை ஒளிர விட்டவள் வெளியில் வந்தாள். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. சிறிது நேரம் கழித்து சென்று தூங்கலாம் என்று எண்ணி வெளியில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். அவள் கூறியதை எல்லாம் கேட்ட நந்து சில நிமிடங்கள் யோசனையில் ஆழ்ந்தான். கொழுந்தனாரே, என்ன ஆச்சு? லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் அண்ணி. நான் என்னதான் பண்றது? அழுதா சமாதானம் செய்யலாம். இப்படி இருந்தா நான் என்ன சொல்றது? 2 பேருக்கும் நடுவில் என்ன விஷயம் அப்படின்னும் தெரியல. நான் என்னதான் பண்ணுவேன்? ஆனா அக்காவை பார்த்தா பயமா இருக்கு. ஓவர் டிப்ரெஷன்ல இருக்காங்களோன்னு தோணுது. மாமா தான் ஏதாவது பண்ணணும். அவரால் எதுவும் பண்ண முடியாது அண்ணி. நான் வந்து பேசுறேன். காலையில நவநீதன் அங்க வரான். அவன் கூட நானும் வரேன். நான் வந்து அண்ணிக்கிட்ட பேசுறேன். எல்லாம் சரியாகிடும். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் எப்படியாச்சும் அவங்கள சமாளிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்க. ஆனா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க அண்ணி. உங்களுக்கு விஷயம் எப்படி தெரியும்? மாமா உங்ககிட்ட மட்டும் சொன்னாரா? இல்லை அண்ணி. பின்ன எப்போ? எப்படி தெரியும்? சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு கூறினான் நந்து. என்னோட 13 வயசுல அண்ணி. நந்துவிற்கு எப்படி தெரிந்தது? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.